தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவருக்கும் அவசர வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த கட்சி சார்பாக ஒரு மாற்றத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வரல. 4 மணிக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் இப்போது. ஆனால் அந்த வெற்றி எப்படி கொண்டாடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது விஜயை மட்டுமே சாரும், தளபதியை மட்டுமே சாரும். அவரோட முகத்துக்காக மட்டுமே எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 233 தொகுதியிலையும் 232 தொகுதி ஆக்சுவலாக. ஒன்று எடப்பாடி, இன்னொன்று வந்து தளபதியும் சேர்க்காம கிட்டத்தட்ட 231ன்னு வச்சுக்கலாம். தளபதி 2 தொகுதியில் நிற்கிறார். எல்லா இடத்துலையுமே விஜய் நிற்கிறதா அறிவிச்சதுனால மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ஓட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஸோ அது திருப்பியும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட அது திருப்பி அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி கலைப்பில் இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கேவலமாக தான் போய் முடியும். அப்படி பண்ணவே கூடாது. எல்லாமே இனிமேல் அக்கௌண்ட்டுக்கு, தளபதி அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். நல்லது கெட்டது ரெண்டுமே. இப்போலேருந்தே சில மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும் அடுத்த ஜென்ரேஷனை. தயவுசெய்து இந்த வெற்றி கொண்டாட்டங்களை இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணலாம். 4 பேருக்கு உதவி பண்ணி பண்ணலாம். இல்லை என்ன தோணுதோ பண்ணுங்கள். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப ஆர்ப்பாட்டம் கத்தி ரோடு பூரா கூட்டம் கூடி அந்த அளவுக்கு பண்ணுமா அப்படிங்கிறத யோசிக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னாலுமே பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, லீவு. ஸோ அதை எவ்வளோ டீசெண்டாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும். மீதி இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் நாளைக்கு இனிமேல் இன்னொரு 10 நாள் பதவியேற்புகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதெல்லாம் அவங்க பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்கிறத மறந்துடாதீங்க. இஷ்டத்துக்கு நம்மக்கிட்ட நம்ம பவர் நம்ம ஆட்சியில் என்ன வேணால் பண்ணுவோம் அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப உண்மையான பொறுப்பே இப்போ தான் வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத் தலைவர் எப்படி ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு இந்த நம்ம பொறுப்பு இந்த இதுக்கு இருக்குது. நாட்டை பாதுகாக்கிறதுல இன்னும் எஃபர்ட் போடணும். உங்கள் தொகுதியில் ஏதாவது பிரச்சனைனா எடுத்து செய்யுங்க, எடுத்து சொல்லுங்கள். நம்ம எம்எல்ஏட்ட பேசலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து இன்னும் கட்சிக்கு நல்ல பேர் சேர்க்கணுமே தவிர ரொம்ப அளப்பறையாக போய் என்னடா ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற நிலமை திருப்பி மக்களுக்கு வரவே கூடாது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டோம்னு நினைக்க வேண்டாம். அடுத்து இந்த 2 ஆட்சி திரும்பி ஏன்னா கமல், ரஜினி, சரத்குமார், விஜயகாந்த்னு எத்தனை பட்டியல்கள் நீண்டாலும் தளபதி தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்திருக்காப்புல. ஸோ அதை நம்ம எப்படியாவது பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அளப்பறை இல்லாமல் அமைதியாக தளபதி வழியில் சூப்பராக கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். நன்றி.